சரவண இல்லீகல் லாட்ரி சீட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காப்ல. யாரு? சிறுவைகுண்டத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். வாயில பூச்சி வந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் லாட்ரி சீட்டு வியாபாரம். திருவனந்தபுரத்தில் லீகல் லாட்ரி, தமிழ்நாட்டில் லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்ணுறது? களியக்காவலையில் ஆஃபீஸு கேரளா பார்டரில் அங்கேருந்து லாட்ரியை கொண்டு வந்து இங்கே செல்ஃபோனில் வாட்ஸ்அப் வழியாக அனுப்புறது. வாட்ஸ்அப் வழியாக அனுப்பிவிட்டு அவங்களுக்கு இப்போ விழுந்துடும் இல்லையா? இப்போ நேரடியாக அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியாது. மாட்டினா லாட்ரி தடை இருக்குது, கைது செய்யப்பட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி மல்டிப்புளான அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. பண்ணிவிட்டு இப்போது பர்டிகுலர் ஒரு நபர் அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் வருதுன்னா இன்கம் டேக்ஸ் கேள்வி கேட்கும். இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அக்கௌண்ட்டை எல்லா அக்கௌண்ட்டையும் வங்கிகளும் வெரிஃபை பண்ணுறது கிடையாது, ஆர்பிஐயும் வெரிஃபை பண்ணுறது கிடையாது, பெருசாக பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி அக்கௌண்ட் எடுத்து அந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு அதை வித்ட்ரா பண்ணி இந்த லாட்ரி விழுந்த நபர்களுக்கு கொடுப்பது. 4 பேருக்கு அவங்களே செட் பண்ணி லாட்ரி விழ மாதிரி வச்சு இப்படி ஏரல் சிறுவைகுண்டம் பகுதியில் லட்சக்கணக்கான லாட்ரிகளை விற்று கொண்டிருக்கிற நபர் ஸ்டில் நவ், ஐம் சொல்கிறது ஸ்டில் நவ். நான் முன்னாடி விற்றேன் இப்போ விற்கலன்னு சொல்லி சரவணன் சொல்லலாம். இதை அவருடைய ஹிஸ்ட்ரியை, அவருடைய வங்கி கணக்கில், அவருடைய அலைபேசிகளை முழுமையாக ஆய்வு பண்ணி பார்த்தா அவர் எத்தனை கோடிகளுக்கு லாட்டரியை விற்றுருக்காரு அப்படின்னு தெரிய வரும்.